இந்த மாதிரி பட்டப்பேர் வைத்து கூப்பிடுவது நியாயமா? அதே மாதிரி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசியதும் தவறுதான். அரசியல் நாகரிகம் நமக்கு வேணும். அவங்க அப்பான்னு சொல்றாங்களா, அதே அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையா பேசியிருந்தா கூட தவறா தெரிஞ்சிருக்காது. நீங்க இப்படி பேசியது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா மாண்புமிகு முதல்வர் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வர வேண்டும். நாளைக்கு நீங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாலும் கூட எதிர்கட்சியில உங்களை அப்படித்தான் அழைக்கணும். அரசியல் சொல்லாடல் என்பதும் இந்த பொதுவெளியில பேசுறது என்பதும் ரொம்ப கண்ணியமா இருக்கணும். இப்படி செயல்படுவது ரொம்ப தவறு. இது பழைய காலகட்டத்தில் திமுக பயன்படுத்திய ஒரு பாலிசி, நீங்க கையில் எடுக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. மரியாதையாகத்தான் நம்ம பேச வேண்டும். எதிர்ப்புகள் என்பது அரசியல ரொம்ப அதிகமா வரும். நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னா நிறைய நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா அது உங்க எதிர்கட்சியா திமுக இருந்துச்சுன்னா க்ளோஸ். ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்த கூட விட மாட்டாங்க. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெருச்சாலி ஆக்கிடுவாங்க. ஆனா அதே அவங்க ஆட்சியில நடந்துச்சு அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எல்லா ஆட்சியிலும் இது நடக்கும் அப்படிம்பாங்க, வெக்கமே இல்லாம. அப்ப அந்த ஆட்சியில நடக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி இருந்திருக்கணும்ல அப்படின்னு நெறியாளர்கள் கேட்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க. சரியா? சோ எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதை கடந்து களத்தில் வெற்றி கொள்ள வேண்டும். அந்த வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. தமிழகம் நிச்சயம் வெல்லும் என்கின்ற ஒரு கொள்கையை எடுத்து வச்சு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் உங்களுடைய வெற்றியை எதிர்காலத்தில் நிச்சயம் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். தொடர்ந்து களத்தில் பயணியுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூட்டணி குறித்து பேசியிருந்தீர்கள். உண்மையிலேயே நல்ல கூட்டணி அமைந்தால் வரவேற்கத்தக்கதுதான். கண்டிப்பாக உங்களுடைய பாதை சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இவருக்கு நீங்க எவ்வளவுதான் இடைஞ்சல் கொடுத்தாலும், நான் முதல் வீடியோலயே சொல்லியிருந்தேன் இவரை பத்தி. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களை எதிர்க்க வளர்வார். சோ அதனால அவரை எதிர்க்காதீங்க, அவர் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா மொக்க படம் அவர் எடுத்து வச்சிருந்தா கூட நீங்களே அதை பத்தி பேசி எதிர்த்து அந்த படத்தை பெருசா ஆக்கி விட்டுருவீங்க. அப்படிதான் உண்மை. இப்ப அவர் வந்துட்டு எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு. நீங்க எதிர்த்து அவரை முதலமைச்சர் ஆக்கிடாதீங்கிறத சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன்.